அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 18 சித்தர்களில் முதன்மையானவரும் சப்த ரிஷிகளில் ஒருத்தருமான அகத்தியர் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதிகை மலையில் தவம் செஞ்சதால் பொதிகை முனின்னும், கும்பத்தில் பிறந்ததால் கும்பமுனின்னும் இவரை சொல்லுவாங்க. தமிழ் மொழியை உருவாக்குனவர் அப்படின்ற பெருமை இவருக்கு இருக்குது. அகத்திய முனிவரை பற்றிய தகவல்கள் 4 வேதங்கள்லையுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வேதங்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போலவே அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை இப்படி தமிழில் உள்ள பெரும்பான்மையான பழைய நூல்களில் அகத்தியர் பற்றி ஏராளமான குறிப்புகள் இருக்குது. பல நூல்கள்லேயும் இவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதால இவரோட பெருமைகள் அன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இவர் பூமியில் எப்படி அவதரித்தார், எதற்காக அவதாரம் செஞ்சார் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு சமயம் தாரகன்ற அசுரன் கடுமையாக தவம் செஞ்சு பிரம்மன் கிட்டேருந்து ஒரு வரத்தை வாங்குகிறான். அது என்ன வரன்னா, ஒரு குடம் அளவு இருக்கிறவரால தான் தனக்கு மரணம் அமையணும் அப்படின்னும், கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு வாழக்கூடிய வரத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு பிரம்மன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டார். இந்த உலகத்தை அசுரர்கள் ஆட்சி செய்ய வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முனிவர்களையும் மனிதர்களையும் தன்னோட அசுர கூட்டத்தோடு சென்று துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இதனால் தேவர்களுக்கான பூஜைகளும் யாகங்களும் தடைப்பட்டு போயிடுது. தேவர்களுக்கான சக்திகளும் குறைஞ்சிடுது. தேவர்கள் எல்லாம் இந்திரன்கிட்ட போய் முறையிடுறாங்க. தாரகன் பூமியில் செய்யக்கூடிய கொடுமைகளை பற்றி சொல்லி தங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதை கேட்ட இந்திரனும் கோபமாக பூலோகத்துக்கு வர்றாரு. ஆனால் இதனை கேள்விப்பட்ட தாரகனும் கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். தாரகனை பின்தொடர்ந்து கடலுக்குள்ளே போக முடியாத இந்திரனுக்கு உடனே கோபம் வருது. அவன் அக்னி பகவானை அழைச்சி உன்னோட வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அக்னி பகவானும் கடலில் இருந்தால் தான் மழை பொழியும், தண்ணி இல்லாமல் எந்த ஜீவராசியும் பூமியில் வாழ முடியாது, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்திரன் வாயு பகவானை அழைச்சி இதை சொல்கிறாரு. வாயு பகவானும் வறண்ட காற்றால் கடலை வற்ற வைக்கும்படி கேட்டுக்கிறாரு. ஆனால் வாயு பகவானும் அக்னி தேவி கூறிய காரணத்தையே சொல்லி தன்னாலேயும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இந்திர பகவானுக்கு கோபம் வருது. அவர் வாயுவும் அக்னியும் பூமியில் மனுஷனாக பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அக்னி பகவான் மித்ரான்ற பேர்லேயும், வாயு பகவான் வர்ணன்ற பேர்லேயும் பூமியில் மனிதனாக பிறக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஊர்வசி தேவலோகத்தில் செஞ்ச தவறால் இந்திரனோட சாபத்துக்கு ஆளாகி பூமிக்கு வர்றாங்க. அவள் ஒரு குளத்தில் நீராடிட்டு இருக்கும்போது இந்த மித்ரனும் வர்ணனும் அவளை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட பேரழகி அவங்க இதுக்கு முன்னே பார்த்ததில்லை. அப்போது அவர்களிடமிருந்து வீரியம் வெளிப்படுது. மித்ரன் தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை வெளியிடுறாரு. வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீரில் விட்டுறாரு. கும்பத்திலிருந்து அவதரித்தவர் தான் அந்த அகத்திய முனிவர். தண்ணீரிலிருந்து அவதரித்தல் தான் வசிஷ்ட முனிவர். கும்பத்தில் இட்ட வீரியம் வளர்ந்து ஒரு குழந்தையாக மாறுது. அது சில நாட்களில் கும்பத்திலிருந்து வெளியில் உயிர் பெற்று நடமாடுது. அந்த உருவம் கமண்டலம் ஜடாமுடியோடு இருக்குது. இந்த குடத்திலிருந்து பிறந்ததால் அந்த குள்ள முனிவருக்கு கும்பமுனிவர்னு பேர். குடமுனிவர்னும் தேவர்கள் சொல்லுவாங்க. அரக்கர்களை கொல்றதுக்காக கும்ப அளவே இருக்கிற ஒரு முனிவர் பிறந்துட்டதில் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. கும்பமுனி உருவத்தில் தான் குள்ளம், ஆனால் அவரது சக்தியோ எல்லை மீறியதாக இருந்தது. அக்னியிலிருந்து பிறந்தவர் அப்படின்றதால இவர் உடலில் வெப்பம் தகித்தது. தன் வெப்பத்தை தணிக்க தண்ணீரின் மீதே படுத்திருப்பார். அப்போது தேவர்கள் தங்களுடைய குறையை அகத்தியர்கிட்ட முறையிடுறாங்க. அரக்கர்களை அழிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதனால் அகத்தியர் தனக்கு வசதியான இந்த தண்ணீர்லேயே தவத்தை தொடங்குறாரு. 12 ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணீரில் படுத்தபடியே இறைவனை தியானித்து தவம் செய்கிறாரு. இறைவனோட அருளும் அவருக்கு கிடைக்கிது. அரக்கர்களை சம்ஹாரம் செய்வதற்காக அவர்கள் மறைந்திருந்த கடலை நோக்கி போகிறாரு. தங்களை குள்ள முனிவர் கொல்றதுக்கு வந்துட்டார் அப்படின்றத அரக்கர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தண்ணியை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனால் அகத்தியர் தீர்த்தம் குடிக்கிற மாதிரி கடல் நீர் முழுவதையுமே குடிச்சிடுறாரு. கடல் வற்றியதும் அதை பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் அரக்கர்களோட சண்டை போட்டு அவரை கொன்னுடுறாங்க. அரக்கர்களை கொன்னுடுறாங்க. அரக்கர்கள் அழிந்ததும் மீண்டும் வாயிலேருந்து கடல் நீரை வெளியேற்றி கடலை உருவாக்குறாரு. தான் வந்த வேலையை அதோட முடிச்சுக்கல அகத்தியர். அந்த சமயத்தில் தான் மனித உருவம் எடுத்து ராமாவதாரம் செஞ்ச ராமன் மனைவியான சீதையை மீட்கிறதுக்காக இலங்கையில் இருக்கிறாரு.
அவளை மீட்கிறதுக்காக, அதாவது சீதையை மீட்கிறதுக்காக பெரும் படையோட ராமர் போயிருந்தா கூட ராவணனை அவ்வளவு எளிதில் அவரால் ஜெயிக்க முடியல. அந்த சமயத்தில் அங்கே போன அகத்தியர் ராமன் கிட்ட சூரிய வழிபாடு செய்கிறது மூலம் பெரும் பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தை போதிக்கிறாரு. ராமபிரானோட இலங்கை வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக அகத்தியரும் இதனால் ஆகிறாரு. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு இமயமலை சாரலுக்கு போகிறாரு. அங்கே தவம் இருக்கிறாரு. ஒரு சமயம் இந்திரத்யும்னன் என்ற அரசனாண்ட ஒரு நாட்டுக்கு போகிறாரு. ஆனால் அகத்தியரோட மகிமை தெரியாமல் அந்த அரசன் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல. இதனால் அந்த அரசனுக்கு நீ யானையாக போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அந்த மன்னன் வருந்தி அழுகிறான். என்னை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே, என்னோடய பிரிவால் என்னுடைய மனைவி மக்கள் துன்பப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அகத்தியர் நீ பக்தன் தான், யோகங்களில் தலை சிறந்த அரசன் தான், ஆனால் மமதைன்ற மதம் உன்னை பிடிச்சு ஆட்டுது. அதனால தான் உன்னை மதம் பிடிச்ச யானையாக மாற்றினேன். நீ மகாவிஷ்ணு மூலம் சாப விமோசனம் பெற்று வைகுண்டம் போவ அப்படின்னு சொல்லிட்டு அருள் செய்கிறாரு. பிறவி துன்பத்திலேருந்து விடுதலை கிடைக்கும்னா நான் யானையாக திரிகிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு அந்த இந்திரத்யுமன் காட்டில் யானையாக அலைஞ்சு திரிகிறான். பின்னர் முதலை ஒன்று அவன் காலை கவ்வும் போது அது ஆதி மூலமே அப்படின்னு அலற ஆதி மூலமாகிய மகாவிஷ்ணு அந்த யானையை காப்பாற்றி வைகுண்டம் சென்று சேர்த்தார். இப்படி ஆடம்பரத்தில் சிக்கி திளைத்த அரசர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைப்பதற்கும் ஒரு காரணமாக இருந்தார். சிவ சிந்தனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அகத்தியர் தவத்தில் ஈடுபட்டு இருக்கார். அப்போது இமயமலையில் பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருமணம் நடக்கிறது சமயத்தில் உலக சமப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்பி வைக்கிறாரு சிவபெருமான். அவர் அங்கேருந்து புறப்பட்டு வர வழியில் ஒரு மரத்தில் பலர் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவர்கள் அகத்தியா அகத்தியான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நாங்கள் உன்னோட முன்னோர்கள், உன்னை போலவே நாங்கள் தவ வாழ்ந்தவங்க தான், ஆனால் எங்களால் சொர்க்கத்துக்கு போக முடியல. சொர்க்கம் போகிறதுக்கு துறவரம் மட்டும் உதவி செய்யாது, இல்லறத்துக்கு பிறகு தான் துறவரம் போடணும். யார் ஒருவருக்கு ஆண் குழந்தை இல்லையோ அவங்க பிதர்களோட உலகத்தை அடைய முடியாது. ஆண் குழந்தையை கொல்லி வைக்க தகுதியானவன், அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு மகனை பெற்று அவன் மூலயமா எங்களுக்கு சூரிய தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் செஞ்சால் தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா இந்த மரத்துலேயே நாங்கள் தொங்கிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உயரத்தில் குள்ளமான இந்த அகத்தியருக்கு யார் பெண் தருவார்கள்? தென் தமிழகம் வர்ற வழியில் அவர் விதர்ப்ப நாட்டு வழியாக வர்றாரு. அந்த நாட்டு மன்னன் யாகம் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த யாகத்துக்கு அகத்தியரை கலந்துக்குமாறு அழைப்பு விடுக்கிறாரு. யாகத்தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பெண் வெளிப்படுறா. அப்போ அசரீரை தோன்றி அகத்தியரே நீ இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இவளோட பெயர் லோபமுத்திரை அப்படின்னு சொல்லுது. தெய்வ வாக்கிற்பேற்ப அகத்தியரும் அவளை மணந்து கொள்ள தீர்மானித்து அவளின் சம்மதத்தை கேட்கின்றார். அதற்கு இந்த விதர்ப்ப தேசத்து அரசர் ஏற்படுத்திய இந்த யாகத்தில் நான் பிறந்ததால் அவர்தான் எனது தந்தை, அவர் சம்மதித்தால் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் என்று லோபமுத்திரை கூறுகின்றாள். மேலும் அரசனும் லோபமுத்திரையும் ஏகப்பட்ட பொன்னும் பொருளும் கேட்கின்றனர் திருமணம் செய்து கொள்வதற்கு. துறவியிடம் ஏது செல்வம் இருந்தாலும் அவர் பல மன்னர்களிடம் நிலைமையை எடுத்து கூறி யாசகம் கேட்கின்றார். மன்னர்களும் ஏகப்பட்ட பொன்னும் பொருளும் கொடுக்கின்றனர். அதை அளித்து லோபமுத்திரையை மணந்து கொள்கின்றார். திருமணம் செய்து ஒரு மகனையும் பெற்றார். முன்னோர்கள் சாபம் நீங்கி அவரை வாழ்த்துகிறார்கள். அகத்தியர் லோபமுத்திரையிடம் எந்த செல்வம் உனக்கு அவசியமாகப்பட்டதோ அந்த செல்வம் உலகம் முழுமைக்கும் கிடைக்க வேண்டும். சிவபெருமான் என்னை தென்னகம் சென்று பூமியை சமப்படுத்த சொன்னதின் அர்த்தம் உனக்கு புரியுமா? இந்த உலகத்தை அவரது பாதத்தால் ஒரு அழுத்தினாலே அது சரியாகிவிடும். ஏனென்றால் இந்த பூமி அவருக்கே சொந்தமானது. ஆனால் உலகில் உள்ள உயிர்கள் சமநிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவர் என்னை அனுப்பி வைத்தார். உலகம் செழிக்க தண்ணீர் தேவை. தண்ணீர் இருந்தால் உலகத்தின் எல்லா பகுதியும் தானாக செழித்துவிடும், பயிர் பச்சைகள் வளரும். லோபா, நீ என் கமண்டலத்துக்குள் வந்துவிடு என்று சொல்லி அவர் மீது தீர்த்தம் தெளித்தார். அவள் தண்ணீராக உருமாறி கமண்டலத்தில் புகுந்தாள். அந்த கமண்டலத்துடன் அவர் குடகு மலையை அடைந்தார். மலையின் ஓரிடத்தில் தன் கமண்டலத்தை வைத்துவிட்டு லிங்க பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு காகம் பறந்து வந்தது, கமண்டலத்தை தட்டிவிட்டது. கமண்டலம் சரியவே உள்ளிருந்த தண்ணீர் ஆராய் பிரவாகம் எடுத்தது.
பெரிய நீர்வீழ்ச்சியாய் அது கொட்டியது. இதை எதிர்பார்க்காத அகத்தியர் கமண்டலத்தில் கொட்டியது போக மீதி இருந்த தண்ணீரை மீண்டும் பத்திரப்படுத்தி கொண்டார். பிரவாகம் எடுத்த நதி கடல் போல் பெருகியதால் சிவசமுத்திரம் என சிவனின் பெயரால் அதை அழைத்தார். அது கா என்னும் சோலைகளுக்குள் விரிந்து பரவி சென்றதால் அது காவிரின்னும் பேர் வைக்கிறாரு. பின்னர் மீதி இருக்கிற தண்ணியோட பொதிகை மலைக்கு அவர் வர்றாரு. கமண்டலத்தில் இருந்த மீதி தண்ணியை பொதிகை மலையோட உச்சியில் இருந்த சிகரத்தில் கொட்டுறாரு. அது பளபளன்னு மின்னியபடியே பானம் போல் வேகமாக பாஞ்சு ஒரு அருவி மாதிரி உருவாகுது. அதற்கு பான தீர்த்தம்னு பேர் வைக்கிறாரு. அந்த அருவி ஓரிடத்துல தேங்கி நதியாக பாயுது. அப்போது ஓரிடத்தில் சிவபார்வதி தரிசனமும் கிடைக்கிது. சிவ தரிசனத்தால் மகிழ்ச்சியுற்ற லோபாமுத்திரை ஆனந்தமாகி இன்னொரு அருவியாக கொட்டுறாங்க. அதுக்கு கல்யாண தீர்த்தம்னு பேர் வைக்கிறார் அகத்தியர். மறுபடியும் ஓரிடத்துல பக்தர்கள் நீராடி மகிழறதுக்கு ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியாக மாறி தன் கணவரோட பெயரால் அகத்திய தீர்த்தம்னு அழைக்கப்படணும் அப்படின்ற தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடி மகிழ்கின்றார்கள். தாமிரபரணின்ற பேர் பெற்று அந்த பகுதியை வளப்படுத்துகிறாங்க லோபாமுத்திரை. அகத்தியர் பொதிகையில் தங்கி தமிழுக்கு இலக்கணம் வகுக்கின்றார். அவர் 4000 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கால்நடையாகவே பல இடங்களுக்கும் பயணம் மேற்கொண்டார். ஒரு சமயம் வாதாபி வில்வளவன் அப்படின்ற 2 அரக்கரில் இருந்தாங்க. வில்வளவன் வேதியர் மாதிரி மாறு வேஷத்தில் போய் முனிவர் எல்லாரையும் விருந்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வாதாபியை கொன்று கறியாக சமைச்சு படைக்கிறான், விருது படைக்கிறான். அவங்க முனிவர்கள் எல்லாரும் அதை சாப்பிட்டதும் வாதாபியை திரும்ப கூப்பிட்றான். வாதாபி அவர் முனிவர்களோட வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வர்றதால அவங்க இறந்து போயிடுவாங்க. இதை ஒரு விளையாட்டாகவே அவங்க 2 பேரும் செஞ்சிட்டு இருந்தாங்க. முனிவர்கள் இதை அகத்தியர்கிட்ட சொல்லி முறையிடுறாங்க. அகத்தியர் அவர்களோட விருந்து உண்ண போகிறாரு. அதே மாதிரியே வில்வளவன் உணவு படைச்சிட்டு அகத்தியன் வயிற்றில் இருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியன் வாதாபே ஜீனோ பவ அப்படின்னு வயிற்றை தடவுறாரு. உடனே வாதாபி இறந்து போயிடுறான். நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வில்வளவன் அகத்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இதே மாதிரி பல கதைகள் அவர் தொடர்புடையது இருக்குது. ஒரு சமயம் பிரம்மதேவர் நவகிரகங்களுக்கே சாபம் கொடுத்துட்றாரு. தன்னிச்சையாக நவகிரகங்கள் செயல்பட்டதால் அந்த தொழுவினை நோய் உங்களுக்கு வரும். நவகிரகங்கள் சிவனை வழங்கி அதற்கு விமோசனம் கேட்க அர்க்கவனம் சென்று தன்னை வழிபடுமாறு கூறுகின்றார். நவகிரகங்கள் பூமிக்கு அர்க்கவனம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. அப்போ அந்த வழியாக அகத்தியர் வர்றதை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. நானும் அங்கே தான் போகிறேன், வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறார். காவிரியில் நீராடி பிராணநாதரையும் மங்களநாயகியும் வழிபடு செய்கிறாங்க. பிராணநாதரை அகத்தியர் வழிபடுறப்போ அவர் தன்னோட குறுங்கையை காவிரி ஆறு வரை நெடுங்கையாக நீட்டி நீரை எடுத்துகிட்டு மீண்டும் குறுங்கையாக சுருக்கி அந்த நீரால் அபிஷேகம் செஞ்சாராம். இந்த அற்புதத்தை நவகிரகங்கள் பார்த்து அகத்தியரோட தவ சிறப்பை நினச்சி பெருமிதம் கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழுநோய் பீடிக்குது சாபத்தின்படி. அகத்தியர் நவகிரகங்களோட துயர நிலையை பார்த்து வருத்தப்படுறாரு. அவங்க வழிபட வேண்டிய தவ முறையை பற்றி விரிவாக சொல்கிறாரு. அதன்படியே செஞ்சு நவகிரகங்கள் தொழுநோயிலிருந்து விடுபடுறாங்க. திருமங்கலக்குடின்ற அந்த இடத்துல பழமையான அந்த சிவாலயத்தை இன்றைக்கும் நம்ம தரிசிக்கலாம். அகத்தியர் வழிபட்ட லிங்கமும் அங்கே இருக்குது தனி கோவிலில். அதுக்கு பக்கத்துலேயே நவகிரகங்கள் தவம் செஞ்ச இடத்துல இப்போது சூரியனார் கோவில் இருக்கின்றது. அதனால் சூரியனார் கோயில் போய் பார்க்கும்போது தரிசனம் செய்யும்பொழுது முன்ன திருமங்கலக்குடி போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் சூரியனார் கோயில் போய் தரிசனம் பண்ணணும். அகத்தியர் சித்த வைத்தியத்தில் சிறந்து விளங்குறாரு. பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அவரோட நூலான சமரச நிலை ஞானம் அப்படின்ற நூலில் உடம்பில் இருக்கிற முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள்ன்ற நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. பல மருத்துவ நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இவரை பூஜை செய்கிறதால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்கா, இசையிலும் கவிதையிலும் மேன்மை உண்டாகும், கல்வி தடை நீங்கும், புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும், முன்வினை பாவங்கள் அகலும், பித்ரு சாபம் நீங்கி அவர்களோட ஆசி கிடைக்கும், பேரும் புகழும் மதிப்பும் தேடி வரும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், சகலவிதமான நோய்களும் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அகத்தியர் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தவர். போகர் மற்றும் மச்சமுனி இவரது சீடர்கள். இவருடைய மனைவி லோபமுத்திரை, மகனுடைய பெயர் இத்மலாகன் அப்படின்ற சங்கரன்.
பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற உழவர்கரைன்ற இடத்துல ஆசிரமம் அமைத்து ரொம்ப நாள் அவர் அங்கே தங்கியிருந்தாராம். அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம்னு அழைக்கப்பட்டு அங்கே பெரிய சிவ ஆலயம் கட்டப்பட்டது. அதை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் அப்படின்னு இப்போவும் கூப்பிடுறாங்க. பழைய ஆலயங்களை தரிசித்த பிறகு இவர் அகத்தியர் திருவனந்தபுரத்தை அடைகிறாரு. அங்கே அவர் சமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் அகத்தியர் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி ஆனதாக சொல்கிறாங்க. நாமும் நமது வாழ்வில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அகத்தியர் வழிபட்ட ஆலயங்களை சென்று வழிபட்டு வளம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.